ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது மாந்திரிகம், தாந்திரிகம், இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த மாந்திரிகம் அப்படின்றது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா செய்வனை வைக்கிறதுக்கும் கெட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கும் மட்டும் கிடையாது, நல்ல விஷயத்துக்கும் சில விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. பட் தாந்திரிகம் அப்படின்றது வந்து டோட்டலாக வேறங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்க வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாந்திரிகன்றது வந்து மற்ற சக்திகளையோ சுற்றி இருக்க துர்தேவதைகளையோ நல்ல தேவதைகளையோ வசியம் பண்ணி அது மூலியமாக செய்யப்படக்கூடிய செயல் தான் இந்த மாந்திரிக வழியில் செய்கிறது. மாந்திரிகம் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி அதுக்கு வந்து பதில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல செய்கிறவங்க சில பேர் இருந்தாலும் 95% வந்து மாந்திரிகம் அப்படின்றது வந்து ஒரு மோசமான ஒரு செயலாகவே கருதப்படுது. அது மட்டுமே இல்லாமல் அதை பண்ணுறவங்க யாருமே பார்த்திங்கன்னா அந்த கர்ம வினைகளை அவங்க அனுபவிக்கணுன்றது அவங்களுடைய தலையெழுத்துங்க. ஸோ இது தாந்திரிகம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய உயிர் சக்தியை பயன்படுத்தியே மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது. அதாவது சித்தருங்க, ஞானிங்க, யோகிங்க, மகான்கள் இவங்கெல்லாம் வந்து சில சித்து வேலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது ஒருத்தர் நம்பி போய் அவங்க தான் அப்படின்னு சரணாகதி காலில் விழும்போது இப்பேற்பட்ட பிரச்சனையும் நம்மகிட்ட வந்து எடுத்து விடுவாங்க. இன்க்ளூடிங் அதாவது தடுக்கவே முடியாத சில நோய்கள் இருந்தும் அதையும் வெளியே வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது தாந்திரிக வழியில் மட்டும்தாங்க பண்ண முடியும். ஸோ அந்த நிலையில் இருக்கவங்களால தான் அது பண்ண முடியும் அப்படின்றது நிசப்தமான உண்மை. அதாவது மாந்திரிகம், தாந்திரிகம் ரெண்டுத்துக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக எந்த அளவுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.